என்ன தலை பண்ண போகிறோம் இன்னைக்கு? ஜேம்ஸ் வசந்த் தெரியுமா? ஜேம்ஸ் வசந்த் எடுத்து வச்சிருக்க கூகுளில். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இவர் நம்ம சுப்பிரமணியபுரம் மியூசிக் டைரக்டர் ஈசன். இது பசங்க கூட அவரு தானாமே. ஆமா, அவரு ஒரு ஷோ பண்ணாரு விஜய் டிவில. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. ஒரு வார்த்தை 1 லட்சம். ஆமா 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 அப்படின்னு ஒண்ணு பண்ணிருப்பாரு. அந்த ஷோவை கொஞ்சம் நம்ம கண்டென்ட்டுக்காக இன்ஸ்பயர் பண்ணி அதே மாதிரி நம்மளும் வந்து கொஸ்டின் கேட்க போறோம். ஆமா, நான் ஒரு வார்த்தை எதிர்பார்த்து உன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தையை உங்ககிட்ட இருந்து நான் வர வைக்கணும். அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வார்த்தை யூஸ் பண்ணாம அந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட இப்போ அந்த வார்த்தை நான் சொல்லிட்டேன்னா உனக்கு பாயிண்ட். இப்போ நீ அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டே சொல்லனா அப்படியே இருக்குது. கொஞ்சம் ஆனஸ்டா விளையாடுவோம். அதனால இப்ப என்னன்னா இவர்கிட்ட ஒரு 10 பாயிண்ட் இருக்கு, 10 வார்த்தை இருக்கு, என்கிட்ட ஒரு 10 வார்த்தை இருக்குது. ஒன்னொன்னா கேட்போம் இல்லையா, ஜிக்ஸாக்கா? ஆமா, ஒன்னு நீ ஒன்னு நானு. ஓகே, கேம்குள்ள போலாமா? ஏய், என்ன பாக்குற? யாரா இவன்? பேட்மேன். லியோ. நான் தான். நைட். சூப்பர்மேன். குட்மேன். வில்லன். ஹீரோ. பேட்மேன். சிவகார்த்திகேயன். என்ன மாதிரி பசங்க பேட்மேனா ஆகுறதெல்லாம் கனவுல தான் நடக்கும். வில்லன். அஜித். வாடா எங்க இதுக்குள்ள வாடா. பேட்மேனு. ஓகே. நைட்டு. வில்லன். வில்லன்னா யாரா? ரகுவரன். அஜித். பேட்மேன் சொல்லிட்டேன். ஜோக்கர். அவ்வளவுதான். எனக்கு தெரியாது, சாரி. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் இதெல்லாம் தெரியாது.